இந்திய கிரிக்கெட் உலகில் நட்சத்திர வீரர்களான ரோஹித் ஷர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோரின் ஒருநாள் போட்டி எதிர்காலம் குறித்து பல்வேறு ஊகங்கள் பரவி வருகின்றன. ரசிகர்கள் மத்தியிலும் கிரிக்கெட் வட்டாரங்களிலும் இது ஒரு முக்கிய விவாதப் பொருளாக மாறியுள்ளது. அவர்களின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த இரு பெரும் வீரர்களின் எதிர்காலம் குறித்த கேள்விகள் சமீபத்திய நிகழ்வுகளால் மேலும் வலுப்பெற்றுள்ளன. அவர்களின் ஓய்வு முடிவுகள் குறித்த தெளிவான தகவல்கள் இல்லாதது இந்த ஊகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. இது கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரோஹித் ஷர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் உலகக் கோப்பையை வென்ற பிறகு டி20 சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர். இது ரசிகர்களுக்கு ஒரு கலவையான உணர்வை அளித்தது. அவர்களின் டி20 பயணம் வெற்றிகரமாக முடிவடைந்தது. தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அதற்கு முன்னதாகவே டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர். இந்த அறிவிப்பு பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவர்களின் டெஸ்ட் கிரிக்கெட் பங்களிப்பு அளப்பரியது. டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த போது ரோஹித் ஷர்மா ஒருநாள் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இது ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தியாக அமைந்தது. அவரது தலைமை பண்பு ஒருநாள் போட்டிகளுக்கு மிகவும் அவசியம். அதேபோல் விராட் கோலியும் சமீபத்தில் ஒருநாள் கிரிக்கெட்டில் தொடர்ந்து விளையாட விரும்புவதாக தெரிவித்தார். 2027ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள உலகக் கோப்பை வரை விளையாட விரும்புவதாக அவர் கூறினார். இது அவரது ஒருநாள் போட்டி மீதான அர்ப்பணிப்பை காட்டுகிறது. இந்த ஊகங்களுக்கு மத்தியில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். லண்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரோஹித் மற்றும் விராட் இருவரும் ஒருநாள் போட்டிகளுக்கு கிடைப்பார்கள் என்று உறுதிப்படுத்தினார். இது ஒருநாள் போட்டி ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாகும். நான் இதை ஒரு முறைக்கு ஒரு முறை மிகத் தெளிவாக கூற விரும்புகிறேன் என்று சுக்லா தெரிவித்தார். இந்த அறிவிப்பு வீரர்கள் குறித்த அனைத்து ஊகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிசிசியின் நிலைப்பாடு இதில் தெளிவாக உள்ளது. ராஜீவ் சுக்லா மேலும் கூறுகையில், ரோஹித் மற்றும் விராட் ஆகியோரை நாங்கள் மிகவும் மிஸ் செய்கிறோம். ஆனால் இந்த முடிவை அவர்களே எடுத்தார்கள். இது வீரர்களின் தனிப்பட்ட விருப்பத்திற்கு பிசிசி அளிக்கும் மரியாதையை காட்டுகிறது. அவர்களின் பங்களிப்பு எப்பொழுதும் நினைவுகூரப்படும். எந்த வீரர் எப்போது அல்லது எந்த வடிவத்திலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று நாங்கள் ஒருபோதும் கூறுவதில்லை என்ற மிக கடுமையான கொள்கையை பிசிசிஐ கொண்டுள்ளது. இது பிசிசிஐயின் நீண்டகால நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. வீரர்களின் சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறும் முடிவை ரோஹித் மற்றும் விராட் இருவரும் தாங்களாகவே எடுத்தனர் என்றும் சுக்லா விளக்கினார். இந்த முடிவில் பிசிசிஐயின் தலையீடு இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். இது வீரர்களின் சுயாதீனமான முடிவுகளை பிரதிபலிக்கிறது. அவர்கள் சிறந்த பேட்ஸ்மேன்கள், அவர்களை நாங்கள் எப்போதும் மிஸ் செய்வோம் என்று சுக்லா குறிப்பிட்டார். அவர்களின் டெஸ்ட் கிரிக்கெட் பங்களிப்பு இந்திய அணிக்கு மிகப்பெரியது. அவர்களின் இடத்தை நிரப்புவது சவாலானது. அவர்கள் ஒரு நாள் கிரிக்கெட்டிற்கு கிடைப்பது எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். இந்த அறிவிப்பு ஒரு நாள் போட்டி ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது. அவர்களின் அனுபவம் மற்றும் திறமை ஒரு நாள் அணிக்கு மிகவும் அவசியம். இந்திய ஆண்கள் அணி தற்போது இங்கிலாந்தில் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இந்த தொடர் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இரு அணிகளும் சமபலத்துடன் மோதி வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. 4வது டெஸ்ட் போட்டி ஜூலை 23ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த தொடர் இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான சவாலாக உள்ளது. ரோஹித் ஷர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோரின் ஒருநாள் போட்டி எதிர்காலம் குறித்த தெளிவான அறிவிப்பு ரசிகர்களுக்கு பெரும் நம்பிக்கையை அளித்துள்ளது. அவர்களின் அனுபவம் மற்றும் தலைமை பண்பு இந்திய ஒருநாள் அணிக்கு தொடர்ந்து பலம் சேர்க்கும். இந்த அறிவிப்பு கிரிக்கெட் உலகில் நிலவிய ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இந்திய அணி அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் மேலும் பல வெற்றிகளை பெறும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது.